எடுத்த உடனே நம்ம இன்ட்ரோடக்ஷன் பண்ணக்கூடாது. இன்ட்ரோடக்ஷன் பண்ணக்கூடாதுன்னா, இன்ட்ரோடக்ஷன்லேயே நெறைய டைப்ஸ் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் இருக்குன்னு சொன்னேன். டைப் ஆஃப் இன்ட்ரோடக்ஷன் என்னது? நீங்க உங்க செல்ஃப் இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்பீங்க, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னதுன்னா, ஸ்டோரி வச்சு சொல்றதுன்னு சொன்னேன். இப்போ ஒரு இன்ட்ரோடக்ஷனே நீங்க ஒரு டாபிக்க கதையா சொல்லி ஆரம்பிப்பீங்க. பெரிய கதைகள் இல்ல, சின்ன சின்ன கதை. அது. 2வது கொட்டேஷன்ஸ் சொல்லி ஆரம்பிப்பாங்க. அது நம்ம பழைய காலத்து மெத்தடு. நம்ம எஸ்ஸேலாம் படிச்சிருப்போம் இல்லையா? ஒரு சின்ன கொட்டேஷன்ஸ் வச்சு ஆரம்பிக்கிறது அது. 3 திங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்டின்னா புள்ளிவிபரம். இப்போ எக்ஸாம்பிள்க்கு எந்த இதில புள்ளிவிபரம் யூஸ் பண்ணி பண்ண முடியுமோ, அதுக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணி பண்ணணும். ஓகேவா? இது. இப்போ எப்படி உங்க ஸ்பீச்சஸ் இத எப்படி சூஸ் பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருப்பாங்க நமக்கு. இன்ட்ரோவர்ட் ஆடியன்ஸ்ன்னு இருப்பாங்க. எக்ஸ்ட்ரோவர்ட் ஆடியன்ஸ்ன்னு இருப்பாங்க. இல்ல 2ம் கலந்த ஆடியன்ஸும் இருப்பாங்க சம்டைம்ஸ். 2 டைப் ஆஃப் ஆடியன்ஸா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டூ மிக்ஸ் யூர் ஸ்பீச் வித் லிட்டில் ஆஃப் ஸ்டோரி. அதுக்கப்புறம் வித் சம் கன்டென்ட். ஒரே கதையா சொல்லிட்டு இருந்தீங்க இன்ட்ரோடக்ஷன்ல அப்படின்னா, தட் வில் நாட் வொர்க். ஸோ யூ ஹேவ் டூ மிக்ஸ் ஸ்மால் ஸ்டோரி வித் சம் கன்டென்ட். லிட்டில் கன்டென்ட். அப்படி இருக்கும்போது இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் சூப்பரா வரும். இப்ப நம்ம இன்ட்ரஸ்டிங்கா ஸ்பீச்ச கொண்டு போணுன்றதுக்காக தான், கண்டிப்பா ஒரு ஒரு ஆடியன்ஸ்ன்னு இருக்கும்போது 2 டைப்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் இருப்பாங்கன்னு சொன்னேன். இன்ட்ரோவர்ட் அண்ட் எக்ஸ்ட்ரோவர்ட். ஏன் இன்ட்ரோடக்ஷன்லேயே நான் அத கொண்டு வரணும்னு சொல்றேன்னா, தட் இஸ் கோயிங் டூ அட்ராக்ட் பீப்பிள். எல்லா ஸ்பீச்சஸ் நீங்க குடுக்குற மிடில் ஸ்பீச்ச விட, இன்ட்ரோடக்ஷன் ஸ்பீச் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்க இன்ட்ரோடக்ஷன பார்த்துட்டே நெறைய பேர் வருவாங்க, நமக்கு பேச்ச கேட்கறதுக்கு. ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஷுட் பி ஸ்ட்ராங், அண்டர்ஸ்டாண்டிங் தி ஆடியன்ஸ், நோயிங் தி ஆடியன்ஸ். அத வச்சு தான் நம்ம குடுக்க முடியும்.